ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்கள் அனைவருக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே இன்று சில விஷயங்களை தொகுத்து வழங்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே தேர்தல் கமிஷன் விதித்திருக்கிற விதிகள் மற்றொரு பக்கம், தேர்தல் நம்மை நோக்கி வருகிற ஒரு 10 நாட்கள் 11 நாட்கள் எஞ்சியிருக்கிறது. இதில் 4 முனை போட்டி தற்போது 5 முனையாக மாறியிருப்பதுதான் உண்மை. பிரதான போட்டியாளர்களாக 3 பேர் களத்தில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் போட்டியாளராக மற்றவர்களும், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மிகுந்த போட்டியிலே வந்து இணைந்த தென் மாவட்டங்களில், தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களில் திருச்சி வரை பெரும் மாற்றத்தை தேர்தல் முடிவுகளில் ஏற்படுத்தக்கூடிய திருமதி சசிகலா, திரு ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான கூட்டணி. இந்த தேர்தலை பொறுத்தவரை 3 பிளேயர்கள் வலுவாக இருப்பதாக செய்தி ஊடகங்கள்ல வருது. ஒருவர் 40 விழுக்காடு அல்லது 42, மற்றொருவர் 30, மற்றொருவர் 25. அப்ப இவர்கள் பிரிக்கிற வாக்குகளே கிட்டத்தட்ட 40, 30, 25 என்றால் 95% ஆகி விடுகிறது. அவர்களின் கருத்து பணி, அவர்களின் கூட்டணியின் படி. இந்த கருத்தில் 10% முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இதன் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் பெரும் சக்தியாக சீமான் பெறக்கூடிய அந்த வாக்கும், சசிகலா ராமதாஸ் அவர்களின் வாக்கும் இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த வாக்கு சதவீதத்தில் 2 லட்சம் வாக்குகள் ஒரு தொகுதியில் இருக்கிறது என்று நாம் வைத்துக் கொண்டால், அதில் ஒரு 1,50,000 வாக்குகள் பதிவாகலாம். சராசரியாக இந்த 3 கட்சிகளும் 30,000, 40,000 என வாக்குகளை பிரித்து கொண்டால், அந்த கூட்டணி ஒரு 1,20,000 வாக்குகளை அவர்கள் பிரிக்கலாம். எஞ்சிருக்கிற ஒரு 30,000 அல்லது 25,000, 20,000 வாக்குகள் இந்த வாக்கு சதவீதத்தின் அளவீட்டை வெகுவாக குறைத்து விடும். நம்ம இதை முக்கியமாக பார்க்கணும். பொதுவாக கடந்த முறை 83 தொகுதிகள்ல சீமான் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி விகிதம், அதாவது பெற்ற வாக்கு அதிமுக திமுகவை விட இவர்கள் ஒரு 9,000 வாக்குகளை பெற்று 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. 2 பேருக்குள்ள வெற்றி விகிதம் ஒரு 9,000 வைத்துக் கொள்ளுங்கள். அதுல அதிமுக ஜெயித்தாலும் சரி, அது திமுக ஜெயிச்சாலும் சரி, கூட்டணி ஜெயிச்சாலும் சரி, இது 2021 அவர்கள் பெற்ற வாக்குகளுடைய சதவீதம் வெறும் 9,000 வாக்குகள். ஆனால் சீமான் மற்றும் பெற்ற வாக்குகள் 19,000. அப்படி என்றால் இந்த 19,000 வாக்குகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஈர்ப்பு என்ன? இப்போது இந்த 9,000 தான் ஏற்கனவே சீமான் என்பவர் பிரித்தார். இப்பொழுது விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. விஜய்க்கு கூடுகிற கூட்டம் இருக்கிறது பாருங்கள். இது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுமா அல்லது வாக்குகளாக மாறுமா? இப்படி பல கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது. ஏனால் எல்லா இடங்களிலும் சரளமாக மக்கள் பெருந்திரள் கூட்டத்தை அவரை நோக்கி கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பலம் அதுதான், பலவீனமும் அதுதான். காரணம், அவருக்கு 41 பேர் நெருக்கடியில் உயிரை இழந்ததும் இந்த கூட்டம்தான். போகிற இடங்களில் மரண ஓலங்கள் தொடர்கின்றது. மதுரையிலும் நடந்தது மற்றும் விக்கிரவாண்டி, இப்படி எல்லா இடங்களிலும் சராசரியாக அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக அவர் மைய அரசின் கண்ணோட்டத்தில் இருக்கும் ஒரு பெரிய ஏஜென்சியினுடைய விசாரணை வளையத்திற்குள் தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இதனை அடுத்து 2வது தற்போது 500 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரமாண்டமான படம் தற்போது HD குவாலிட்டியோடு உலகம் முழுவதும் எடிட்டிங் டெஸ்க் மூலம் வெளியானதாக
இந்திய வரலாற்றில் தமிழ் சினிமா துறை அனைவருக்கும் ஷாக். இதுவும் அவருக்கு பெரிய பின்னடைவு. எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற போது அதிலே மைய அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற இந்த சென்சார் போர்டு 2 காப்பிகள், ஒன்று ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருக்கும், மற்றொன்று சென்சாரில் இருக்கும். ஆனால் இந்தியா டுடேயின் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் இது எடிட்டிங் டெஸ்க்ல இருந்து வெளியானதாக அதில் காட்டுகிறது. ஆனால் ரொம்ப டாப் மோஸ்ட் குவாலிட்டியாக வெளியானதாக சொல்லப்படுகிறது. இதை பார்ப்பவர்களெல்லாம் கோடிக்கணக்கில் பார்த்திருப்பார்கள், லட்சக்கணக்கில் டவுன்லோட் ஆகியிருக்கலாம். ஆனால் கோடிக்கணக்கானவர்கள் பார்த்திருக்கிறார்கள். மறைமுக உழைப்பும் அநியாயமாக ஆகியிருக்கிறது. இது யார் போனாலும் சரி, ஒரு வர்த்தகத்தை, பெரும் இழப்பீட்டை அவர்கள் கொடுத்திருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலை. அப்ப தொடர்ந்து உயிரிழப்புகளாலும் நெருக்கடிகளாலும் வழக்குகளாலும் அதை போன்று இந்த மாதிரி 500 கோடி ரூபாய் படத்தை உலகம் முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்டு விட்டது, 5 பைசா வசூல் இல்லாமல். இப்ப அவருக்கு ஒரு பெரிய சிக்கல். திமுக என்கின்ற ராட்சச பலூன் இவருக்கு மேல் மோதுகிறது. அதை அவர் தடுக்க வேண்டும். அவருக்கு தான் பிரதான போட்டியாளராக திமுக கருதுகிறது. பழனிசாமியை பொறுத்தவரை அது அது ஒன்றும் பெரிதாக இல்லை. அவருக்கான அதிமுக வாக்குகள் கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் இந்த போட்டியில் இந்த 3 பிளேயர்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரும் போட்டியாளராக இவர் உருவாகி இருக்கிறார். இவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார்? அதிமுகவின் வாக்கை பிரிப்பாரா, திமுகவின் வாக்கை பிரிப்பாரா, இல்லது சராசரியாக 2 பேரின் வாக்கை பிரிப்பாரா? ஒரு கருத்து, இவருடைய அதிக வாக்குகள் அதிமுகவில் இருந்துதான் செல்லலாம் என்றதொரு மாயத்தோட்டம் அல்லது உண்மையான விவகாரம் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு கேள்வி, 2 பேருடைய வாக்குகளையும் அவர் பிரிக்கின்றலாம். இப்படியெல்லாம் பல விவகாரங்கள் திமுகவுக்கு மிகப்பெரிய அடிவயிற்றில் புளியை கரைக்கும் சமப்படுத்தப்படாத செய்தியாக இருக்கிறது. ஆனாலும் திமுக தொடர்ந்து களத்தில் திட்டமிட்ட பூத் கமிட்டி, சாதிய சங்கங்கள், சாதி வாக்காளர்கள், தெலுங்கு வாக்காளர்களை ஒருங்கிணைப்பதற்கு பிரேமலதாவிலிருந்து வைகோவிலிருந்து தெலுங்கு வேட்பாளர்கள் 15 பேரை நிறுத்தியிருக்கிறார்கள். 14 முதலியார் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். இது முதலியார்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு செல்லக்கூடாது, விஜய்க்கு சென்றுவிடக் கூடாது என்று. அதை போன்று ஊழல் தலைவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றி நடக்க முடியாத துரைமுருகனுக்கெல்லாம், என்ன பேசுகிறார் என்று கேட்க முடியாதவருக்கெல்லாம் ஊழலை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் டிக்கெட் கொடுத்திருக்கிற காரணம் பணமழை பொழிகின்றது. பூமழை பொழிவதை போன்று திமுக சார்பில் பணமழையும் அதிகார மழையும் கொட்டென்று இருக்கிறது. இது தேர்தல்களில் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தையும், 3000 ரூபாய் 2026 ஜனவரியில் பொங்கலுக்கு, அதற்கு பிறகு ஒரு 5000 ரூபாயை முதற்கட்டமாக பின்னால் வரக்கூடிய பணத்தை முன்னாலே இந்த அரசு விடுவித்தது. அதிலும் 5000ல் 2000ஐ நீங்கள் சுற்றுலா செல்லுங்கள் என்று அரசு மானியமாக அல்ல, மிக சிறப்பாக கொடுத்தார்கள். அப்ப அதில் ஒரு 3000, இதில் ஒரு 5000. அதை தந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு மாதம் 1000ஐ 2000 ஆக்குவேன் என்று சொல்கிறார்கள். அதை தாண்டி 8000 ரூபாய் கிட்டு இப்படியே கொடுத்து சாராயமும் பெரிய அளவிலே அதிலிருந்து வருகிற மானியங்கள் எல்லாம் இப்படி கொடுக்கப்படுகிறது. இது பெண்கள் மத்தியில் அவர்களுக்கான சில சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் தரப்பில் சிலர் சொல்கிறார்கள். அது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது. எந்த ஒரு நிலையும் இப்போது சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு சாத்தியம் இருக்கலாமா, இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதிமுக வலுவிழந்து போனதற்கு மூல காரணம் சசிகலா அவர்கள் 11 மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தும் பெரும் தாக்கம். வட மாவட்டங்களில் 87 வயதை அடைந்த பெரியவரால் பாதிப்பு வரப்போகிறது. சேலம், தருமபுரி, கோவை வரைக்கும் வாரும். இவர் மீது வெறுப்புட்டவர்கள் நிச்சயமாக
இந்த 2 பேர் அணியை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். அவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க போவதில்லை, பழனிசாமிக்கும் வாக்களிக்க போவதில்லை. இது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவு. 3வது பார்ட்னர் யார் என்று சொன்னால் மிக முக்கியமாக விஜய். அவர் இவ்வளவு கூட்டங்கள் எப்படி வாக்காக மாறுமோ நான் ஏற்கனவே சொன்னேன். அதையும் நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அவருக்கான சதவீத கணக்குகளில் மட்டுப்படுத்தப்படவிட்டாலும் இந்த 2 பேருக்கும் மத்தியில் சமமாக வரக்கூடிய அல்லது மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வாக்கு சதத்தை அவர் கொண்டிருக்கிறாரா என்பது அவருடைய பக்கத்தில் வைக்கப்படுகிறது. இந்த முறை சீமான் கடைசியாக பெற்ற அந்த முகவரி இழக்கப் போகிறார் சொல்லப்படுகிறது. கடந்த கால அவருடைய கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியேறுவதும் அவருடைய பேச்சும் சில விஷயங்கள் அவருக்கு பின்னடைவுதான். திருமதி சசிகலா அவர்கள் இந்த முறை அவசரமாக அவர் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தி குறிப்பாக யாரையெல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினோ அவர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள், என்னை கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள், வேண்டுமென்றே சிறையிலே ஒரு நோயாளியை அனுப்பி எனக்கு 85% பாதிப்பை ஏற்படுத்தினார்கள். இதையெல்லாம் குறிப்பாக தென் மாநில மாவட்டங்களில் மக்களிடத்தில் ஐயோ பாவம் இப்படியெல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது பெரும் அநியாயம். பழனிசாமி கொண்டு வந்தது நான் தான், ஓபிஎஸ்ஐ கொண்டு வந்தது நான் தான், தினகரனை கொண்டு வந்தது நான் தான், எல்லோரும் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். இது நியாயமா? நான் என்ன தவறு செய்தேன்? இது ஒரு பெரிய சிம்பத்தி வேவை ஏற்படுத்தும். இப்போது இதை தாண்டி தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் இந்த மாதிரி விஷயங்கள் பெரும் ரிவோல்ட், புரட்சி, குழப்பத்தை உள்ளே ஏற்படுத்தும். அப்ப நாம் இப்பொழுது தேர்தல் வழங்குற நேரத்தில் நாம் எந்த தேர்தல் கமிஷனுடைய முடிவுகளை மதிக்கிறோம், அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். களத்திலிருந்து இது மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கிறது. யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி பெறுவார்கள், யார் எவ்வளவு எதுவுமே சொல்ல முடியாது. மௌன புரட்சி இருக்கிறது. பல தேர்தல்களில் அலைகள் இருக்கும். அலைகள் இல்லாமல் அமைதியான வளைகுடாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அமைதியாக இருக்கிறது. அதன் எழுச்சி இப்போது தெரியாது, எப்போது தெரியும்? பெட்டிகளை திறக்கின்ற போதுதான் ஜனநாயகம் யாருக்கான மதிப்பீடு என்ன நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.